இப்போ ரீசன்ட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ காயின்ல ஷிபா இனு வந்து நல்ல பம்ப் கொடுத்துருச்சு. என்கிட்ட நிறைய கேள்வியுமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ ஷிபா காயின் ₹1 போகுமா, ஷிபா காயின் $1 போகுமா, ஷிபா இன்னுமே பம்ப் ஆகுமா ஆகாதா, நான் ஷிபா காயின்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எனக்கு வந்து. ஸோ அதை இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஷிபா இனு ₹1 போகுமா, அது $1 போகுமா, அதுவும் வித்தின் த 2 to 3 இயர்ஸ்ல போகுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நீங்க நினைக்கிறதே கண்டிப்பா நடக்காது. ஏன்னா ஷிபா இனு ₹1 போகும். பட் இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ரிசர்ச் படி 10 to 20 இயர்ஸ் ஆகும். அதாவது 2035ல நடக்கலாம், அப்படி இல்லைன்னா 2045ல நடக்கலாமே தவிர ஷிபா இனு உடனே ரேலியா போயிடும். இப்ப ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ₹1 தான் போய் ஸ்டாப் ஆகும் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு மார்க்கெட்ல பையிங் நடக்குதோ அதே அளவுக்கு செல்லிங்கும் நடக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிபா இனுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். அதுக்கு முதல்ல நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல தான். நான் இப்ப ஷிபா இனுல இன்வெஸ்ட் பண்ணேன், 1 இயர்லயே எனக்கு நல்ல பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஒரு 1x 2x ஒரு 3x வரைக்கும் பார்க்கலாமே தவிர ஒரு 100x 200x 1000x எல்லாம் போகுமான்னு நினைச்சா உடனே நடக்காது. பட் இதுக்கு டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. இப்ப நான்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஷிபாவை டிப்புல பை பண்ணிருந்தேன் எப்பவுமே சரி. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டிப்புல இருந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5x மார்க்கெட் வந்து அப் ஆயிடுச்சு. இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டா எஸ், நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அது உங்களோட விருப்பம். பட் இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மா இன்வெஸ்ட். ஓகே ப்ரோ, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஏன் ஷிபா இனு மேல போய்கிட்டு இருக்கு அதுக்கான ரீசன் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் பிளாக் செயின் சிபாரியம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிபா டீம் ஓன் பிளாக் செயின் கிட்ட 75% வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு ஷிபா இனோட இன்வெஸ்டர்ஸ் எகைன் பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கான டிமாண்ட் நடக்குது. ஸோ பையிங் நடக்க சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து பர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதனால ஷிபா இனு ஒரு பம்ப் கொடுத்துச்சு. அதை தாண்டி இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல ஹாலோவீன் வருது. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போன 2021ல பிட்காயின் ஒரு ரேலியை கொடுத்துச்சு. ஏன்னா அவங்களுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி, அதாவது பிட்காயின் டிரான்சாக்ஷன் நடக்கிற பிளாக் செயின் வந்து இப்போ பிளாக்கு வந்துட்டு 6.5 இருந்தாங்க, பட் 3.5 கொடுக்கப்படுறாங்க. அதனால பிட்காயினுடைய டிமாண்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்கிற பட்சத்துல இன்னுமே ரேலி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்பையில இருந்து ஏப்ரல் 19 வரைக்கும் நல்ல ரேலி இருக்குங்கிறத எதிர்பார்க்கணும். அதே மாதிரி நியூ ஹையுமே வச்சாச்சு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பிட்காயினோட சோழி முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. பிட்காயினுடைய சோழி எல்லாம் முடியவே இல்லை. பிட்காயினுடைய ரீசன்ட் ரேலிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்காயினுடைய ETF வந்துட்டு US செக்யூரிட்டி SEC அப்படிங்கிறவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற செபி கண்ட்ரோலர் மாதிரி யூஎஸ்க்கு இருக்கிற கண்ட்ரோலர். ஸோ அவங்க ETF அப்ரூவ் பண்ணதுனால பிட்காயினோட பிரைஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பம்புமே ஆயிருக்கு. இன்னுமே என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா $1 lakh வரைக்குமே பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ். இப்போ ஃபாதர் ஆஃப் த கிரிப்டோ காயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலே பிட்காயின் தான். ஸோ இந்த பிட்காயினோட பம்ப்னால அதை டிபெண்ட் பண்ண மீன் காயின்ஸா இருக்கட்டும், ஆல் காயின்ஸா இருக்கட்டும், ஓரளவு பொட்டன்ஷியலான ஹைப் ஏறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ இதுதான் ஒரு ரீசன். அண்ட் தென் இலான் மஸ்க் வந்துட்டு நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஹைப்பா மாதிரி ஒரு 2x வந்து பம்ப் கொடுத்துச்சு. ஸோ இந்த ரீசன்னாலதான் ஷிபா இனு வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ரீசனுமே இருக்கு, அதுதான் டெக்னிக்கல். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா 2021ல ஒரு பெரிய ஹைப் கொடுத்துச்சு. ஆஃப்டர் தட் ஒரு கிராஷ் நடந்துச்சு. எகைன் ஒரு பெரிய ஹைப் கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா மிடில் நிக்குது, இன்னும் நியூ ஹை வைக்கல. ஸோ விருப்பப்பட்டா நீங்க வாங்கலாம். பட் 1 இயர்ல ஒரு 2x 3x வரைக்கும் தான் பொட்டன்ஷியலான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி ₹1 ₹2 இல்ல $1 அப்படிங்கிறது வித்தின் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல நடக்காது. இன்கேஸ் நடந்தா அது லக் பேஸ். ஸோ வாய்ப்பு கிடைச்சா அதையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். நான் எவ்வளவு ப்ரோ ஷிபா காயினா நான் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வியா இருக்கு. ஸோ மினிமம் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பெரிய பல்கான ஃபண்ட் எல்லாம் போட்டு லாக் ஆகிக்க வேணாம். கண்டிப்பா உங்களுக்கு தீட்ட ஒரு 50 lakhs காயின் இருந்து 1 crore காயின்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ₹1 போனாலே உங்களால 1 crore அச்சீவ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஷிபா இனு ஒரு டிவில ஃபேன்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி. பாய்.